ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து மெரிட் செலக்ஷனா தான் வந்து எடுக்குறாங்க. மொத்த வேக்கன்சி வந்து 655 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 26 பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பெல்லுல இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல வந்து இருக்கு. ஸோ இங்க இருந்தா வந்து பாருங்க இப்ப சவுத் ரீஜனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து வந்து பாருங்க உங்களுக்கு 3 கேட்டகரியா வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ங்கிற கேட்டகரியும், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ங்கிற கேட்டகரியும், ட்ரேட் அப்ரண்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரியும் குடுத்துருக்காங்க. 3க்குமே வந்து பாருங்க தனித்தனியா வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கு. நீங்க எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்களோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 26 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்ன்னு வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. 26 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ தனித்தனி நோட்டிஃபிகேஷனா இருக்கும். இதில கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ சிவில் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து வந்திருக்கு. மொத்தமா ஒரு 125 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க நீங்க 12th முடிச்சுட்டு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க இன்ஜினியரிங்ல வந்து நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம்ல வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து கிராஜுவேட்ல வந்து பாருங்க ஆர்ட்ஸ், பிஏ ஆர்ட்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி அது ரெகுலர்ல நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்ல வந்து மெக்கானிக்கல், சிவில் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில பாஸ் அவுட் குடுத்துருக்காங்க பாருங்க. 2020, 21, 22, 23, 24 வரைக்கும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரெகுலர்ல வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இத தவிர உங்களுக்கு வந்து இதில ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு 9000 பெர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும். இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 1 இயர் இதுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. nats.education.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த வெப்சைட்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதில போய் என்ரோல்மென்ட் நம்பர் ஒண்ணு நீங்க ஜெனரேட் பண்ணிக்கணும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த என்ரோல்மென்ட் நம்பர நீங்க எடுத்துட்டு, ஸோ 12 டிஜிட் இல்ல 16 டிஜிட்ல வந்து அந்த நம்பர் இருக்கும். அத வந்து நீங்க எடுத்துட்டு, ஸோ திருச்சியோட பெல் வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நாட்ஸ்ல வந்து என்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த பெல் வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதில அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து 19ன்னு வந்து இருக்கும். 19 வந்து பார்த்தீங்கன்னா பழையது உங்களுக்கு டேட்டு. இப்போ வந்து டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ 26 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. அதனால இத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். 26 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இதில வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இதுக்கு எலிஜிபிள். 100 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான் குடுத்துருக்காங்க. ஃபுல் டைம்ல வந்து நீங்க டிப்ளமோ வந்து முடிச்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்ட் அவுட் வந்து இதுக்குமே வந்து 2020ல இருந்து 24 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி இதுக்கான ஸ்டைஃபன் வந்து பாருங்க 8000 பெர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும். இதுக்குமே வந்து நீங்க நாட்ஸ் போர்ட்டல்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க பெல்லோட வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி இதில வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிட்டர் ட்ரேடு, வெல்டரு, எலக்ட்ரீஷியனு, டர்னரு, மெஷினிஸ்ட், இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக் அதுக்கப்புறம் காப்பா கேட்டகரியில குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைஃபன் வந்து பாருங்க உங்களுக்கு ரூ. 8050 இருக்கும். ரூ. 7700 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் இருக்கும். இதுக்கு மட்டும் 430 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓவராலா வந்து 650க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. சேம் ஏஜ் லிமிட் தான். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க ஐடி வந்து நீங்க கன்சர்ன் டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு இதில வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றது வந்து நாட்ஸ் இல்ல. இது வந்து apprenticeshipindia.gov.in இந்த ஒரு கேட்டகரிக்கு மட்டும் apprenticeshipindia.gov.in சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல வந்து நீங்க என்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த பெல் வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதில டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும், இன்ஜினியரிங் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த நாட்ஸ் போர்ட்டல்ல வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. இதில வந்து ஐடிஐ கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல வந்து நீங்க என்ரோல் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இத ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.